Infinix Zero 30 இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 144 ஹெர்ட்ஸ்க்கான ரஃபேஜ் டச்சோட டிஸ்பிளே இருக்கு, கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் பின் பக்கமா பாருங்க இந்த வீகன் லெதர் வேற லெவல்ல இருக்கு பார்க்கிறதுக்கே. அண்ட் இந்த கேமரா டிசைனுமே பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கா. உங்களுக்கு இதுல டைமென்சிட்டி 8020 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த கேமரா செல்ஃபி கேமரால உங்களால 4K 60 FPSல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் பிரைசிங் 24,000 ரூபாய். இதெல்லாம் பிளஸ்ஸா இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சில மைனஸும் இருக்கு. என்ன ஏதுன்றத பார்க்கலாம். வெறும் 7.9 கான திக்னஸ் தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 185 கிராம் வருது. ஆனா எனக்கு கையில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலைங்க. கீழே டைப் சி போர்ட் தான், பட் 2.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் ஆப்ஷன் வந்து இதுல வந்து கிடையவே கிடையாது. IP53 கான ரேட்டிங்கும் இதுல இருக்கு. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கு, கர்வ்டு டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது ஓகேவா இருக்குங்க. ஏன்னா 950 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் மட்டும் தான் இருக்கு. இதுவே இதோட காம்படிஷன் iQOO Z7 Proல வந்து பாத்தீங்கன்னா 1300 நிட்ஸ் இருக்குங்க. சோ கண்டிப்பா இவங்க 1200 நிட்ஸ் ஆச்சு கொடுத்திருக்கணும். ஆனா PWM டிம்மிங் அப்படின்னு சொல்றது 2160 கொடுத்திருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க. சோ இவங்க அந்த லோ லைட்ல நீங்க யூஸ் பண்ணும்போதெல்லாம் கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்ற விஷயம் இதுல நல்லாவே பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த PWM டிம்மிங்னா என்னன்றதை பத்தி தனியான வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு, வெயிட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் யூடியூப்ல மட்டும் தான் HDR-க்கான சப்போர்ட் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல. இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹாப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க வந்து இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் கம்பேர் பண்றதை விட கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வந்தாலுமே பின்பக்கம்லாம் சும்மா அப்படியே அதிருதுங்க. அண்ட் பேஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். ஒரு 6 நானோமீட்டருக்கான டைமென்சிட்டி 8020 சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப புதிய ப்ராசர்லாம் வந்து கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ப்ராசர் தான் கொஞ்சம் ட்வீக் பண்ணி அப்படியே வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஆனால் அந்த ப்ராசருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்ம நார்மலாக Antutu போட்டு பார்த்தோம், 7 லட்சம் ஸ்கோர் வருதுங்க. அண்ட் Antutu ரன் ஆகும்போது எங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெருசாக தெரியல. அண்ட் ரெண்டாவதா நம்மளுடைய த்ராட்லிங் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி த்ராட்லிங் வந்து இருந்தது. அண்ட் அந்த டைம்ல ஸ்லைட்லி ஹீட்டும் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 3D மார்க்ல எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அதை பண்ணும்போது 98% வந்து ஸ்டெபிலிட்டி வந்தது. ரொம்ப நல்ல ஸ்டெபிலிட்டி மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 50 டிகிரி வரைக்குமே ஹீட்டிங் வந்து இருக்கு. தொட்டு பார்த்தா பின்பக்கம் இருக்கிற ஹீட்டிங் வர டிஸ்பிளே மேல நல்லாவே ஹீட்டிங் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு புஷ் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அதே டைம்ல ஹீட்டிங்கும் இருக்கு. இந்த ப்ராசஸர் நம்ம ஏற்கனவே வேற ஃபோன்ல பார்த்துருக்கோம். எந்த ஃபோன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஃபோன்லயுமே இதே இஷ்யூ தான், ஹீட்டிங் இஷ்யூ. சரி, இது பெஞ்ச் மார்க்ல. சரி, நாங்கள் ப்ராக்டிகலி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 hour கண்டினியூஸாக வந்து கேம் ப்ளே பண்ணோம். அப்போ 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேம் ப்ளே அப்போ எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ வந்து தெரியல. 30 மினிட்ஸை கிராஸ் பண்ணி விளையாட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து வார்ம் ஆகுது. டெம்பரேச்சர்களில் நாங்கள் மெஷர் பண்ணும்போது இப்போ மழை காலங்கள் ரூம்குள்ளே வச்சு தான் விளையாடணும். ஸோ இந்த டெம்பரேச்சரில் எங்களுக்கு 45 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் வந்தது. ஓவர் ஹீட்டிங் கேம் ப்ளே அப்போ விசிபிள் ஆகல. பட் கண்டிப்பா அந்த ஹீட்டிங் ஆகும்போது ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்கு. சோ த்ராட்டில் ஆகுது. இதே செக்மெண்ட்ல ரீசெண்டா தான் ஒரு போனை பார்த்திருந்தோம். டைமென்சிட்டி 7200 சொல்லக்கூடிய ப்ராசஸர் வருது. ஆல்மோஸ்ட் சேம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து கிடையாது. அதனால அது ஸ்பான்சர்லாம் கிடையாது. பட் டிஃபரன்ஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதனால 8GB 12GB RAM வேரியன்ட் இருக்கு. உங்களுக்கு ரோம் பொறுத்த வரைக்கும் 256GB கான ஸ்டோரேஜ் டைப் தராங்க. ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான், ஏன்னா மெமரி கார்டு போட முடியாது இல்லையா? அதனால. ஆனா உங்களுக்கு LPDDR4X கான RAM டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப் வந்து தராங்க, which is good. ஆனா அந்த விர்ச்சுவல் ரேம்னு சொல்லிட்டு ஒரு 21GB இருக்குன்றது தான் பாக்ஸ் மேல இருந்து எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருப்பாங்க. அதை நம்பவே நம்பாதீங்க. இருக்கிறது இது மட்டும் தான். விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணாம இருக்கிறதே பெட்டர். Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2 கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. NFC-மே இருக்கு. கால் ரெக்கார்டிங் பண்ணணும்னா அக்கா பேச மாட்டாங்க, கால் ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும். வாட்ஸ்அப்லயும் கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். 14 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி இருக்கு. 144 ஹெர்ட்ஸ் நீங்க வந்து பர்மனெண்டா வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மட்டும் தான் பேட்டரி லைஃப் வரும். அதனால தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. XOS 13 கொடுத்துருக்காங்க. Android 13 மேல வருதுங்க. ஸோ முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலுமே ப்ளோட்டர்ஸ் ஒரு சிலது வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா வெறும் 1 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தான் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட். 24,000 ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினாங்கன்னா அது எந்த பிராண்டா இருந்தாலுமே சரி, மினிமமா 2 வருஷமாச்சு OS அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. சாம்சங் உடைய HM6 அப்படின்ற சென்சர். அண்ட் 13 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா. தேர்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 மெகாபிக்சலுக்கான கேமராங்க. அண்ட் செல்ஃபின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இது சாம்சங் உடைய JN1 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். இதுல நம்மளால 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ரியர்லியுமே 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும். சரி, போட்டோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் இந்த வாட்டி கேமரால ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டே டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. கலர்ஸும் ஓரளவுக்கு வந்து ரீடைன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா எங்க
வந்து அடியாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் அந்த கலர் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் ஆகிற மாதிரி இருக்குது. முன்ன இல்லாத அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு சில இடத்துல ஓவர் ஷார்ப்னஸோட சேர்ந்து வர்றதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. பட் ஜென்ரலி நீங்கள் ஆன்லைனில் ஷேர் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா சைட்ஸ்க்கு எல்லாமே அது டீசென்ட் எனஃபாக வந்து இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு அளவுக்கு வந்து டீசெண்டாக வந்துருக்கு, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டுமே வந்து இந்த இடத்துல நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு கேமராலையுமே அடிப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பாகவும் வரல, டீட்டெயில்ஸும் வந்து இல்லை. ஹெச்டிஆர் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் கோவாக இருக்குது. ஒரு சில டைம் நல்லா வருது, ஒரு சில டைம் நல்லா வரல. 4Kல 60 fps வீடியோ எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா EAS வேணும்னா நீங்கள் 1080p போனால் மட்டும்தான் வரும். இது ஒரு சின்ன கான். 1080 30 fpsல எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ EAS ஆனில் இருக்குது. ஆனால் நான் இப்போ 4Kல நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்குது இல்லைன்றது அடுத்த விஷயம். பட் நான் பேசும்போது இந்த vlogலாம் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ், இந்த காற்றா இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் வரக்கூடிய மிஷினாக இருக்கட்டும், இந்த சவுண்டை கொஞ்சம் அதிகமாகவே வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் எனக்கு தோணுது. 4K 60 fpsல ரியர் கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆகுது. வெயிலும் இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் சன்லைட்டும் இருக்குது. ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த அல்ட்ரா ஸ்டடி மோட் இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 1080pல மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஜஸ்ட் வாக் தான் பண்ணுறோம். பட் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து பார்க்கும்போது தோணுன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அண்ட் வீடியோவில் கிளாரிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 030 பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ப்ளஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்குது, கர்வ்டு டிஸ்பிளே 144 Hz வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ குவாலிட்டியும் பார்க்குறது நல்லா இருக்குது, ஆடியோவும் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் இன்னுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது கேமராவில். ஏன்னா அந்த 4Kல வந்து 60 fps EAS சப்போர்ட்டோட வீடியோ எடுக்க முடியறதில்ல. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா OSல இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. வெறும் ஒரு வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து பத்தாது 24,000 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களுக்கு. மூன்றாவது விஷயம் ஹீட்டிங் இஷ்யூ. ஏன்னா மோட்டோரோலாவில் இந்த ப்ராசஸரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை கொஞ்சம் ஸ்டேபிளும் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸே நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கீங்க. அண்ட் இந்த ஃபோனில் இப்போ தான் அந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க, பட் ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு வந்து பண்ணல. அண்ட் இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லை கரெக்டாக இருந்துரும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு இருக்கான்றதை சொல்லுங்கள். அண்ட் 24,000 ரூபாய் பட்ஜெட்டில் இன்ஃபினிக்ஸ் உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த டாப் 5 லிஸ்ட்டில் வர்றதுக்கு வேணால் ஒரு சான்ஸ் இருக்கே தவிர இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது, அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃபோனுக்கும் iQOO Z7 Proக்கும் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க?